இப்போ நாங்க லூப்னு சொல்லி ஒரு விஷயம் பார்க்க லூப்னு சொல்லி ஒரு விஷயம் பார்க்கிறோம். இது வந்துட்டு என்ன நடக்குதுன்னா தியரி கேள்விக்கும் இந்த லூப் பத்தின கோடிங் எழுத சொல்றாங்க. பிராக்டிகலுக்கும் இந்த லூப் பத்தின கோடிங் எழுத சொல்றாங்க. சரியா? இப்ப இது ஒரு பாஸ் பேப்பர்ல ஒரு கேள்வி இருக்கு. நீள் செயல் தான் லூப்னு சொல்ற. லூப் எனும் செயல்முறை மேற்கொள்ள பயன்படுத்தப்படும் கட்டமைப்பு முறை மூன்றினை குறிப்பிட்டு 1 தொடக்கம் 10 வரையிலான எண்களை பெறுவதற்கு மேலே குறிப்பிட்ட ஏதாவது ஒரு முறையில் விசுவல் பேசிக் கோடினை தருகிறது. அதாவது இந்த லூப் செயல்முறையை மேற்கொள்றதுக்கு 3 கட்டமைப்பு முறைகள் இருக்கா. ஆனா நம்மளுக்கு 2 கட்டமைப்பு முறைகள் தான் படிச்சு தந்திருக்காங்க. சரியா? அதுக்கு பிறகு லூப் எனும் செயல்முறையை மேற்கொள்ள பயன்படுத்தப்படும் கட்டமைப்பு முறைகள் மூன்றினை குறிப்பிட்டு 1 தொடக்கம் 10 வரையிலான எண்களை பெறுவதற்கு மேலே குறிப்பிட்ட ஏதாவது ஒரு முறையில் விசுவல் பேசிக் கோடினை தருக்கனா 2 முறையை சொல்லி 2 முறைக்குரிய கோடிங்கையும் சொல்றோம். இது வந்துட்டு ஒரு 20 மார்க்ஸுக்குரிய கேள்வி. ஒரு பாஸ் பேப்பர்ல வந்த தியரி கேள்வி. பிராக்டிகல்லையும் இருக்கு. நம்ம பிராக்டிகல் பாஸ் பேப்பர் செய்யக்குள்ள இந்த லூப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்பொழுது நான் சொல்லுவேன். சரியா? அடுத்தது இன்னொரு கேள்வி 15 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க. அடுத்த பாஸ் பேப்பர்ல மீள் செயல் அதாவது லூப் எனும் செயல்முறை மேற்கொள்ள பயன்படுத்தப்படும் கட்டமைப்பு முறைகள் மூன்றினை உதாரணத்துடன் தருகிறது. உதாரணத்துடன் கோடிங்கோட கேட்டிருக்காங்க. அங்க சொல்லிக்காங்க உங்களுக்கு சுருக்கம் 10 வரைக்குமான கோடிங் நம்மள எழுத சொல்லி இங்க வந்து சொல்லிக்காங்க உங்களுக்கு விருப்பமானது உதாரணம் மூலம் காட்ட சொல்லி. நம்ம ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு கேள்விதான். இப்ப நம்ம இந்த லூப்பை பத்தி பார்ப்போம். இந்த லூப்ல 3 கட்டமைப்பு முறைகள் இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு 2 கட்டமைப்பு முறைகள் சொல்லி தந்திருக்காங்க. ஒன்னு ஃபோர் லூப்னு சொல்லி ஒன்று. அடுத்தது வைல் லூப். இப்படி 2 லூப் நம்மளுக்கு படித்து தந்திருக்காங்க. ஃபோர் லூப், வைல் லூப்னு சொல்லி. மூன்றாவது லூப் என்ன தெரியல. இதுக்கு சம்டைம்ஸ் பார்த்தா நம்ம படிச்சு தந்ததுக்குள்ளதான் எப்படி கேள்வி எடுப்ப பார்ப்பாங்க. அதனால அதுக்குள்ள பாருங்க. இப்ப நம்ம இந்த லூப்ல ஃபோர் லூப்பை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுதான் கட்டமைப்பு அதாவது கட்டமைப்புல கேட்டாங்க ஃபர்ஸ்ட். கட்டமைப்பு 3 கட்டமைப்பு இருக்கான். ஆனா நம்மளுக்கு 2 கட்டமைப்பு தான் படிச்சு தந்திருக்காங்க. ஃபோவை பயன்படுத்தி எப்படி லூப் செய்யற, வைல பயன்படுத்தி எப்படி லூப் செய்யறன்னு சொல்லி தந்திருக்காங்க. சரியா? இந்த ஃபோர் லூப்ல என்ன நடக்கும்டா ஃபோர் லூப் பண்ற என்னண்டா சரியா? இப்ப இதுல நான் சும்மா காட்டுறேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு வழங்க. சரியா? ஃபோர் லூப்புக்குள்ள நாங்க சரியா ஃபோவை பயன்படுத்துவோம். ஃபோவை பயன்படுத்தி என்ன நடக்குமாண்டா என்ன செய்யணும்னா கவுண்ட் பண்றதுக்குரிய ஒரு பேர் இருக்கு. எதுக்குள்ள கவுண்ட் பண்ணணும்? லிஸ்ட் பாக்ஸுக்குள்ளயா அல்லது டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளயா எதுக்குள்ள நாங்க இந்த லூப்பை கவுண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டர் ஒன்று இருக்குங்க. இதுகளை பார்த்துக்கணுங்க. இதை வச்சுதான் நம்ம இப்படி செஞ்சுட்டு போறோம். போவை கவுண்டர் பண்ணணும். அதாவது எதுக்குள்ள கவுண்டர் பண்ணணும். அதுக்குரிய நேம் என்ன? சமன். சரியா? சமனை போட்டுட்டு ஸ்டார்ட் வேல்யூ என்ன? ஏதாவது எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்ப ஸ்டார்ட் வேல்யூ எதுன்னு சொல்லி போனோம். இந்த கவுண்டருக்கு நம்ம இது ஒரு நேம் மட்டும் வைப்போம். இதை நான் சும்மா இதுல பிரேக்கெட்ல போட்டு காட்டுறேன். இதுக்குள்ள நாம எதுக்குள்ள இந்த ஃபோவை நாங்க கவுண்ட் பண்ணணும் சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு இங்க ஸ்டார்ட் வேல்யூ எடுப்போம். ஸ்டார்ட் எந்த இலக்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது என்னது 2 அதாவது எந்த இது அதாவது எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவுல என் பண்ணுவோம். அப்ப அடுத்தது எத்தனையில இதை முடிக்கணும் என் பண்ணணும். சரியா? இப்ப இத பாருங்க. நான் சும்மா ஒன்று சொல்லி காட்டுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இந்த நான் இந்த கவுண்டருக்கு லிஸ்ட் சும்மா நேம் ஒன்று வைக்கிறேன். இஃபார்ம் என்று சொல்ற அந்த பாக்ஸ்ல இப்ப நம்ம ஏதோ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் லிஸ்ட் பாக்ஸ் இதுல பெரும்பாலும் லிஸ்ட் பாக்ஸ் தான் ஆட் பண்ணுவோம். அப்ப நான் சொல்றேன் அந்த லிஸ்ட் பாக்ஸுக்கு நான் இஃபார்ம் பேர் வச்சிருக்கேன்னு வைங்கண்ணே. சரியா? நான் இதை பிரேக்கெட் பண்ணி காட்டுறேன். சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப இதை கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள விளங்கும். இஃபார்ம் சொல்ற இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு சாரி டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள சமன் கவுண்ட் பண்ணி ஸ்டார்ட் எத்தனைல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? 1ல இருந்து 2 எத்தனை வரைக்கும்? 10 வரைக்கும்.
இப்படி கொடுத்தா இப்ப என்ன செய்ய மாட்டா இது இதுக்கு கோடிங் இருக்கு, நான் சும்மா இதுக்கு சொல்லி காட்டுறேன். அப்ப அதாவது ஃபார்ம் என்ற இதுக்குள்ள கவுண்டர் பண்ண போது எதுல இருந்து ஒன்றுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 வரைக்கும் 10ல முடிஞ்சிடும். ஒன்றுல ஸ்டார்ட் பண்ணி 10ல முடிஞ்சிடும். இதுதான் for loop. இப்ப இந்த for loop தான் நாங்க கோடிங்கா பார்க்க போறோம். இந்த கோடிங் வந்துட்டு தியரிக்கும் தேவைப்படும், ப்ராக்டிகலுக்கும் தேவைப்படுது. அதனால இதை கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. 20 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் வருது. இப்ப சும்மா வேஸ்ட் ஆக தேவையில்ல மார்க்ஸ். இப்ப நான் என்ன செய்றேன், விசுவல் பேசிக்ல போயிட்டு உங்களுக்கு இதை கிளியரா எப்படி இந்த கோடிங்கை கொடுக்கலாம்னா சொல்றேன். ஓகே, விசுவல் பேசிக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று உருவாக்குறேன். ஒரு நியூ ப்ராஜெக்ட் உருவாக்கிட்டு இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இதுல ஒரு பட்டன் உருவாக்குறேன். பட்டன் ஒன்று உருவாக்கி இந்த பட்டனுக்கு நான் பிரிண்ட் 2 பேர் வைக்கிறேன். ஓகே, பட்டன் ஒன்று உருவாக்கி இதுக்கு பிரிண்ட் 2 பேர் வைக்கிறேன். அடுத்தது நான் ஒரு லிஸ்ட் பாக்ஸ் ஒன்று உருவாக்குறேன். லிஸ்ட் பாக்ஸ் ஒன்று உருவாக்கி அதை அப்படியே விட்டுட்டேன். சரியா, என்ன விஷயம்டா, இப்ப அதை நான் அலைன்மெண்ட் பண்ணிட்டு இப்ப நான் இந்த இருக்க பிரிண்ட் அண்ட் இதை கிளிக் பண்ணா இந்த லிஸ்ட் பாக்ஸ்ல 1 தொடக்கம் 10 வரைக்கும் நம்பர்ஸ் ஆர்டரா வரும். அதாவது பண்ணீங்களா, இந்த பிரிண்ட் அண்ட் பட்டனை நான் கிளிக் பண்ணா இந்த லிஸ்ட் பாக்ஸுக்குள்ள என்ன செய்யணும், 1 தொடக்கம் 10 வரைக்குமான இலக்கங்கள் காணப்படும். இப்ப நான் இதுக்குரிய என்ன செய்யறேன்டா கோடிங்க உங்களுக்கு காட்டுறேன். சரியா, இப்ப எதை கிளிக் பண்ணா இது 1 தொடக்கம் 10 வரையான இது வைக்கணும் பிரிண்ட். அப்ப பிரிண்ட் என்ன செய்யணும்னா நாங்க டபுள் கிளிக் பண்ணா பிரிண்ட்டுக்குரிய கோடிங் வரும். இப்ப முதல்ல நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஒரு முழு தானத்தை நான் இதுக்குள்ள என்ன வரப்போகுது, 1 தொடக்கம் 10 வரைக்குமானது என்னது, ஒரு முழு தானங்கள். அப்போ டபுள் அண்டா என்ன, தசம தானம். அப்ப இன்டீஜர் அண்டா என்ன, முழு எண்கள் என்று சொல்லிட்டாமா. முன்னுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவை பாருங்க. அந்த விசுவல் பேசிக் 1 இருக்கு தானே, அந்த வீடியோவை பாருங்க. அதுல என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். முழு எண்களுக்கு என்ன, தானத்துக்கு என்ன, சொல்லுக்கு என்னன்னு சொல்லிட்டு நாங்க சொல்லியிருக்கிறோம். அப்ப இதுல நாங்க இப்ப முழு எண்களுக்கு தான் இதுல காட்சிப்படுத்த போறோம். அப்ப நாங்க என்ன செய்யணும்டா, இதை நாங்க வரையறுக்கணும். என்ன செய்யணும், இதை வரையறுக்கணும். இந்த லிஸ்ட் பாக்ஸுக்குள்ள வர வேண்டியது முழு எண்கள்னு சொல்லி நாங்க வரையறுக்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும், வரையறுக்கிறதுக்கு முதலாவது டீம். நீங்க எழுத வேண்டிய கோடிங் இங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். இங்க நம்ம எடுத்தோடனே பிரைவேட் சப்ஜெக்ட் பட்டன் கிளிக்னு சொல்லிட்டு எழுதப்படுறதில்ல. இங்க இருந்து தான் நாங்க என்ன செய்வோம், கோடிங் எழுத ஸ்டார்ட் பண்ணுவோம். டீம் இதைத்தான் எக்ஸாம் பேப்பர்லயும் நாங்க எழுத போறோம். டீம் வரையறுக்கிறதுக்கு நான் இதுக்கு ஒரு பேர் வைக்கணும். இந்த இருக்கிறதுக்கு ஒரு பேர் வைக்கணும். நான் இதுக்கு என்ன செய்யறேன், லிஸ்ட் பாக்ஸ் தானே, அதுக்கு லிஸ்ட் நான் உங்களுக்கு பேர் வைக்கிறேன். இதுக்கு நேம் வந்துட்டு நான் லிஸ்ட் வைக்கிறேன். லிஸ்ட். இப்ப லிஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், அசெம்பிள் பண்ணணும். என்னத்தை அசெம்பிள் பண்ணணும், லிஸ்ட் ஒரு இன்டிஜர்ண்டா முழு எண்கள், அதாவது முழு தானம் சொல்லிட்டு நாம இத அலைன்மெண்ட் பண்ணணும். ஓகே ஓகே, சரியா, பண்ணிட்டோம். இப்ப நம்மளுக்கு எத்தனைல இருந்து எத்தனை வரைக்கும் நம்பர் வேணும், அப்ப நான் சொல்லியிருக்கேன் 1 தொடக்கம் 10 வரைக்கும் நம்மளுக்கு நம்பர் 1. இப்ப இதுக்கு நம்ம என்ன லூப் பயன்படுத்தணும், for லூப்பை இதுக்காக நாங்க பயன்படுத்த போறோம். சரியா, for லூப்பை நாங்க பயன்படுத்த போறோம். for லூப்ல for லூப் நான் என்ன செஞ்சேன், முதலாவது for லூப் இங்க பாருங்க என்ன செய்யணும், முதலாவது for லூப் ஸ்டார்ட் பண்ணிட்டு கவுண்டர் எதுல கவுண்ட் பண்ணணும், நம்மளுக்கு இதுல கவுண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் வரணும். இந்த இருக்க லிஸ்ட் பாக்ஸ்ல, இந்த லிஸ்ட் பாக்ஸ்க்கு நாங்க என்ன பேர் வச்சோம், லிஸ்ட்னு தானே பேர் வச்சோம். அப்ப for லிஸ்ட் சமன். சரியா, லிஸ்ட்ல சமன். பாருங்க லிஸ்ட்டுக்கு பிறகு என்ன வரணும், லிஸ்ட் சமன் எந்த நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி டு எந்த நம்பர்ல எண்ட் பண்ணணும். இப்போ பாருங்க, ஸ்டார்ட் லிஸ்ட் எந்த நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணணும், 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 1 அதாவது 2 1 2 ஸ்டார்ட் ஆகி எத்தனைல முடியணும், 10ல முடியும். ஸ்டார்ட் ஆகி 10ல முடியும். இது எங்க காட்டணும், அதாவது நம்மளுக்கு தெரியும் இந்த லிஸ்ட் வச்சிருக்கிறது பேர் லிஸ்ட், சாரி நம்மளுக்கு தெரியும் இந்த லிஸ்ட் வச்சிருக்க போது இந்த லிஸ்ட் பாக்ஸ் தான். அப்ப இதுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல, லிஸ்ட் பாக்ஸ்க்குள்ள அணி ஷோ பண்ணணும். அதுக்கு தான் லிஸ்ட் பாக்ஸ் 1 லிஸ்ட் பாக்ஸ் 1ல
வார ஐட்டம்ஸ் லிஸ்ட் பாக்ஸ்ல என்ன வரும்? ஐட்டம்ஸ் தான் வரும். ஐட்டத்துல எட் பண்ண சொல்லிட்டு ஓபன் பிராக்கெட் ஒன்று சொல்லிட்டு என்னத்தை எட் பண்ணணும்? இந்த அறிக்கை லிஸ்ட். இந்த லிஸ்ட் தானே 1 தொடக்கம் 10 வரை போகுது. அப்ப என்னத்தை எட் பண்ணு? இந்த அறிக்கை லிஸ்ட் எட் பண்ணு. லிஸ்ட்னா நம்ம வச்சிருக்க நேம் அது. நாம வச்சிருக்க நேம் தான் லிஸ்ட். நல்லா பாருங்க. நாங்க 1 தொடக்கம் அதாவது கேள்வி 1 தொடக்கம் 10 வரை அந்த பிரிண்ட கிளிக் பண்ணா இந்த லிஸ்ட் பாக்ஸுக்குள்ள 1 2 3 4 5 6 சொல்லிட்டு 10 வரைக்கும் வரணும். இதுதான் நாங்க பயன்படுத்தப்படுற ஒரு லூப். அதை நாங்க ஃபோர் லூப்பை பயன்படுத்தி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் இப்ப பார்க்க போறோம். சரியா? அப்ப பிரிண்ட கிளிக் பண்ணா இது வரணும். கேள்வி பேப்பர்ல தியரில செஞ்சா இப்படி செய்யலாம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? கேள்வி பேப்பர்ல வந்துட்டு தியரி கேள்வியிலையும் இப்படி ஒரு லூப் தான் பயன்படுத்த சொல்றாங்க. அப்ப 15 மார்க்ஸ் 20 மார்க்ஸ் சொல்லி இந்த லூப் பயன்படுத்தி சொல்றாங்க. அப்ப இந்த கோடிங் நம்ம எழுதணும் தானே. அப்ப கோடிங் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம்? இப்ப நம்ம பிரிண்ட் டபுள் கிளிக் பண்ணா வந்துடும். வந்தனையும் இந்த அறிக்கை தான் நீங்க எழுத வேண்டிய கோடிங். இந்த அறிக்கை தானது சாரி இவ்வளவு வரைக்கும் வரும் இந்த கோடிங். இவ்வளவுதான் நீங்க எழுத வேண்டிய கோடிங். அதாவது முதலாவது வரையறுக்கணும். டிம் வரையறுக்கணும். என்னத்துக்கு? நான் இந்த ஐக்கத்துக்கு நேம் வச்சு நீங்க லிஸ்ட் பாக்ஸ் 1 வைக்கலாம், அல்லது ஏ வைக்கலாம், பி வைக்கலாம், எக்ஸ் வைக்கலாம், என்ன சரி ஒன்று வைக்கலாம் அதுக்கு பேர். சரியா? அப்ப லிஸ்ட் வச்சிருக்கேன். அப்ப இதுக்கு அப்ப இந்த லிஸ்ட் பாக்ஸுக்கு நான் லிஸ்ட் பேர் வச்சிருக்கேன். சரியா? லிஸ்ட் என்னது? ஒரு லிஸ்ட். நான் லிஸ்ட் டிம் வரையறுக்கிறேன். லிஸ்ட் ஏன்னா லிஸ்ட்னு சொல்லி நான் வச்சுக்க பேரை அசம்பிள் பண்றேன். எப்படி? இது ஒரு இன்டிஜர். இன்டிஜர்ண்டா முழு எண். அப்ப முழு எண்ணுக்கு இன்டிஜர், தசம எண்ணத்துக்கு டபுள் எண் சொல்லிட்டு நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டோம். அப்ப அதை கொஞ்சம் கிளியரா பார்த்துருந்தீங்கன்னா இப்ப இது கிளியரா? சரியா? அதுக்கு பிறகு இப்ப கேள்விக்கு வரப்ப என்ன சொல்லிருக்காங்க? இதை கிளிக் பண்ணா 1 தொடக்கம் 10 வரைக்கான தானங்கள் லூப் பண்ணி படம். அப்ப இதுக்கு நான் பயன்படுத்துற லூப் தான் ஃபோர் லூப். அப்ப ஃபோர் லூப்புக்கு நான் பயன்படுத்துறது ஃபோர்ல என்ன சொல்லிருக்காங்க? இங்க வாங்க. ஃபோர்ல கவுண்டர் பண்ற கூட எதுல நாங்க கவுண்டர் பண்ணணும் சொல்லிட்டு அதுல நேம கொடுக்கணும். சமன் எந்த நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி டு எந்த நம்பர்ல எண்ட் பண்ணி பண்ணணும்னு சொல்லி சரியா? இப்ப நான் சொல்லிருக்கேன் என்ன பேர் வச்சுக்கோ? நம்ம இருக்கு லிஸ்ட் பேர் வச்சுக்கோ. லிஸ்ட்டுக்கு சமன் லிஸ்ட் எதுக்குரியதான்? 1 தொடக்கம் ஸ்டார்ட் நம்பர் 1ல வரைக்கும் டு எண்ட் பண்ணணும். இதுல 10ல எண்ட் பண்ணணும். இது எதுக்குள்ள வரணும்னு சொல்லிக்கோ. லிஸ்ட்னு சொல்லிட்டு நாங்க சொல்லியிருக்கோம். ஆனா எதுக்குள்ள இந்த லிஸ்ட் இருக்குன்னு சொல்ல இல்லையல்வா? அப்ப லிஸ்ட் பாக்ஸ் 1 தான் இது. இது பாருங்க. இது இங்கேயே பேர் இருக்கு லிஸ்ட் பாக்ஸ் 1. இல்லாட்டி இதை கிளிக் பண்ணீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் பாக்ஸ் 1 இருக்கு. அப்ப லிஸ்ட் பாக்ஸ் 1 டாட் லிஸ்ட் பாக்ஸ்க்குள்ள வரது என்னது? ஐட்டம் டாட் எட் பண்ணு. என்னது எட் பண்ணணும்? பிராக்கெட்குள்ள லிஸ்ட். இந்த லிஸ்ட் என்னது? நாம வச்சிருக்க பேர் தான் லிஸ்ட். சரியா? அதுக்கு பிறகு இந்த நெக்ஸ்ட் ஒண்ணு அதுவா வரும். ஆனா நம்ம கோடிங் எழுத போல நாம இந்த நெக்ஸ்ட் எழுத வேண்டியதை வரும். சரியா? இவ்வளவுதான் நீங்க அந்த எக்ஸாம் பேப்பருக்கு 20 மார்க்ஸ்க்கு எழுத சொன்ன கேள்வி. இப்ப நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப நான் இதை கிளிக் பண்ண பிரிண்ட் பண்ணா இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணி காட்டு. இது ஒரு மெத்தட். லூப்ல இன்னும் இருக்கு. நான் இந்த லூப் பத்தி சொல்லி தரேன். இது அப்படி கேட்ட கேள்விக்கு ஒரு மெத்தட். சரியா? இன்னொரு விஷயத்தை பாருங்க. இப்ப இதுல நம்ம லூப் பண்ணிருக்கோம் 1 தொடக்கம் 10 என்ன? இதை ரிவேர்ஸ்ல ஆர்டர் பண்ணுங்க. நான் 10 9 8 7 6 5 வருஷம் என்ன செய்யணும்? அதே தான். அதாவது கோடிங்ல நீங்க போயிட்டு என்ன செஞ்சுக்கோங்க? லிஸ்ட்டை 1ல இருந்து 1 to 10 ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்க 10 to 1 ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சரி. 10ல இருந்து 10ல ஸ்டார்ட் பண்ணி எத்தனைல முடியணும்? 1ல முடியணும்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. சாரி 1ல முடியணும்னு சொன்னீங்கடா. ரன் பண்ணி பாருங்க. பிரிண்ட் பண்ணா சாரி அதுல ரிவேர்ஸ்ல வராது. அதுக்கு இன்னொரு இது யூஸ் பண்ணணும். ரிவேர்ஸ்ல வரதுக்கு நான் சொல்றேன். சரியா? இப்ப இது ஓர்டரா வரதுக்கு நீங்க தெரியும் தானே? 1 தொடக்கம் 10 இல்ல ரிவேர்ஸ்ல வரதுக்கு இன்னொரு இது ஓர்டர் பண்ணணும். அதை இப்ப எட் பண்ணா நீங்க குழம்பிடுவீங்க. சரியா? இப்ப நம்ம ஓர்டரா பார்ப்போம். கேள்வி எப்படி ஒரு 1 தொடக்கம் 10 வரைக்கும் நான் லிஸ்ட் பண்ண சொல்லி அப்ப நாங்க என்ன செய்யணும்? டிம்ம வரையறுக்க போறோம். இதுக்கு பேர் என்ன வச்சுக்கோங்க? டெக்ஸ்ட் பாக்ஸ் நாங்க வச்சிருக்க பேர் தான் டெக்ஸ்ட். சரியா? டெக்ஸ்ட அசம்பிள் பண்றோம். என்னதா? இன்டிஜர் முழு எண்ணா நாங்க இதை அசம்பிள் பண்றோம். பண்ணிட்டு ஃபோர் லூப்பை பயன்படுத்தினா நாங்க இப்போ 1 தொடக்கம் 10 வரைக்கான நம்பரை உருவாக்க போறோம். அப்ப ஃபோர் லூப்புக்கு பயன்படுத்தப்படுற அதுக்கப்புறம் அது நேம் என்னது? இந்த பாருங்க இதுல வர கவுண்டர் எதுல கவுண்ட் பண்றணும்? இதை நாங்க லிஸ்ட்ன்னு சொல்ற அந்த லிஸ்ட் பாக்ஸ்க்குள்ள கலெக்ட் பண்ணணும். லிஸ்ட்ன்னு சொல்றதுக்கு சமன் எத்தனைல இருந்து 1 தொடக்கம்
10 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு எதுக்கு எட் பண்ணணும்? லிஸ்ட் பாக்ஸுக்குள்ள வர ஐட்டம்ஸுக்குள்ள எட் பண்ணணும். என்னது லிஸ்ட் என்ன இந்த இருக்கிறது லிஸ்ட் நம்ம வச்சிருக்க பேர் எட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு இது அங்க உருவாகும். நாம கோடிங் எழுதக்குள்ள நாம எழுதணும். இந்த உலாத்தை எழுதுறது தான் 20 மார்க்ஸ் கிடைக்கும். சரியா? இப்ப இதை நாங்க ரன் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி 1 தொடக்கம் 10 வரைக்குமான இலக்கங்கள் ஏற்படும். இந்த ரிவேர்ஸ்ல எப்படி இது பண்றதுன்னு அப்ப சொல்லுவேன். அது இன்னொரு வேர்ட் ஒன்று பயன்படுத்தக்கூடியதா இருக்கு. சரியா? இப்ப நம்ம இன்னொரு விஷயம் பார்ப்போம். இப்ப நாம இன்னொரு விஷயம் அந்த என்ன பார்க்க போறோம்டா பண்ணணும். இப்ப இதோட சேர்த்து என் பண்றது, அதாவது நம்ம என்ன பண்ணணும், for லூப்பை பயன்படுத்த போறோம். எதுக்குள்ள கவுண்ட் பண்ணணும், அது எத்தனைல ஸ்டார்ட் பண்ணி எத்தனைல என் பண்ணிட்டு பண்ணணும் அப்படி சொல்லிக்கோம். இதுல இன்னொரு வேர்ட் இருக்கு, ஸ்டெப். எத்தனை ஸ்டெப்பால இதை நாங்க கவுண்ட் பண்ணணும். சரியா? எத்தனை ஸ்டெப்பால நான் கவுண்ட் பண்ண, உதாரணத்துக்கு நான் இதுல 2 ஸ்டெப்னு சொல்லி சும்மா வச்சுக்கோங்க. எத்தனை ஸ்டெப்ல நம்ம 2 ஸ்டெப்னு சொல்லுவோம். அப்ப இதை பாருங்க, ரெண்டாவது மாதிரி for லூப்ல என்னத்தை கவுண்ட் பண்ண போறோம், for லூப் யூஸ் பண்ண போறோம். அதுல கவுண்டர் இந்த நேம் புக்ஸ் வர போது அதை கொடுத்துட்டு சமன் எத்தனையில ஸ்டார்ட் பண்ணி எத்தனையில முடியணும், ஸ்டெப் எத்தனையால போகணும், எத்தனையால தாண்டி போகணும். 2 மடங்கால போகணுமா, 3 மடங்கால போகணுமா, 5 மடங்கால போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் இப்ப இது. இப்ப நம்ம ஒன்று உருவாக்குவோம். இப்ப கேள்வி வந்துட்டு அந்த பிரிண்ட் இந்த இருக்க இந்த பிரிண்ட கிளிக் பண்ணா இதுல என்ன நம்பர்ஸ் ஓடணும்னா 1 7 11 13 19 25 இந்த இலக்கம் ஓடணுமா. இப்ப பாருங்க இது எத்தனையால கூடி போகுது, 6 அப்ப 6 6 செய்தா இது கூடி போகுது. அப்ப இது என்ன நடந்துக்கிட்டா 1 தொடக்கம் 25 வரைக்கும் போவீங்க. சரியா? 1 தொடக்கம் 25 வரைக்குமான இலக்கங்கள் எத்தனையால கூடி போகுது, 6 6ஆல கூட்டி போகுது. அப்ப நம்ம என்ன செய்வோம், இப்போ கவுண்டருக்கு நம்ம ஃபார்மட் பேர் வச்சுக்கோம். எதுல ஸ்டார்ட் பண்ணணும், 1ல ஸ்டார்ட் பண்ணி 10லயா முடியணும், எத்தனையில முடியணும், 25ல முடியணும். அடுத்தது ஸ்டெப் எத்தனை ஸ்டெப்பால போகணும், 6 ஸ்டெப்பால போகும். இப்படி சொல்லுவோம். சரியா? இப்ப பாப்போம், இந்த கோடிங்ல பார்த்துருவோம். சரியா? இந்த பிரிண்ட கிளிக் பண்ணா இதுல 1 7 13 19 25ன்னு போகணும். இப்ப நம்ம இதை நான் ஃபுல்லா எடிட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு இருந்து செய்வோம். முதல்ல இருந்து நான் வரையறுக்கிறேன். இப்ப அதுல நாங்க என்ன உருவாக்கிட்டோம், ஒரு பிரிண்ட் பட்டனை உருவாக்கிட்டோம், லிஸ்ட் பாக்ஸையும் உருவாக்கிட்டோம். இப்ப இந்த பிரிண்ட கிளிக் பண்ணா இந்த லிஸ்ட் பாக்ஸ்ல என்ன சாதனம் வரணும், தரிக்க 1 7 13 19 25 வரணும். சரியா? இப்போ நாங்க வந்து பிரிண்ட் டபுள் கிளிக் பண்ணுவோம். பண்ணா இப்படி வரும். முதலாவது வரையறுக்கணும், டிம். இந்த லிஸ்ட் பாக்ஸுக்கு ஒரு பேர் வைக்கணும். ஏன்னா லிஸ்ட் பாக்ஸுக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன், சும்மா லிஸ்ட் வைக்கிறேன். அசம்பிள் பண்ணணும். அது என்னது, 1 7 13 வரும். அப்ப அது என்னது, ஒரு முழு எண். அப்ப இன்டிஜர். அசம்பிள் பண்ணிட்டோம். இப்ப என்ன லூப் பயன்படுத்த போறோம், for லூப்புக்குள்ள பயன்படுத்த போறோம். for லூப் பயன்படுத்த போறோம். எதுக்குள்ள கவுண்டர் பண்ணணும், for லூப் பயன்படுத்தினா என்ன நடக்கணும், எதுக்குள்ள கவுண்ட் பண்ணணும்னு பார்க்கணும். அப்ப எதுக்குள்ள கவுண்ட் பண்ணணும், நம்ம பேர் வச்சுக்கிறது பேர் வச்சுக்கோம், லிஸ்ட் பேர் வச்சுக்கோம். லிஸ்ட்டுக்குள்ள கவுண்ட் பண்ணி சமன் எத்தனைல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 எத்தனை வரையில முடிக்கணும், 25ல முடிக்கணும். எத்தனை ஸ்டெப்பால முடிக்கணும், அதுல ஹார்ட் ஸ்டெப். எத்தனை ஸ்டெப், 6 ஆள. எத்தனால கூடி போகணும், 6 ஆள கூடி போகணும். சரியா? சரி, இப்ப சொல்லிட்டோம். இப்ப இதுக்குள்ள எட் பண்ணணும் நாங்க சொல்லணும். அப்ப லிஸ்ட் பாக்ஸ்க்குள்ள எட் பண்ணணும்னு நாங்க சொல்லணும். அப்ப லிஸ்ட் பாக்ஸ் 1 இல்ல, அதுக்கு பேர் என்ன, லிஸ்ட் பாக்ஸ் 1. இங்க பாருங்க, இதுல பேர் என்னது, லிஸ்ட் பாக்ஸ் 1. அப்ப லிஸ்ட் பாக்ஸ் 1 டாட் என்ன இருக்கும், லிஸ்ட் பாக்ஸ்க்குள்ள ஐட்டம்ஸ் இருக்கும். ஐட்டம்ஸ் டாட் என்ன செய்யணும், எட் பண்ணணும். என்னத்தை எட் பண்ணணும், அங்க உள்ள லிஸ்ட் எட் பண்ணணும். ஏன்னா லிஸ்ட் சமன் தான் என்னது நம்ம வச்சிருக்க பேர். சரியா? லிஸ்ட் சமன் தான் 1 தொடக்கம் 25 ஸ்டெப் 6ஆல எட் பண்ணப்படும். இப்ப இதுதான் நாங்க எழுத வேண்டிய கோடி. இவ்வளவு. சரியா? இப்ப இதை ரன் பண்ணி பார்க்கிறோம், பிரிண்ட் பண்ணுவோம். பாருங்க 1 7 13 19 25 நீங்க சொன்ன மாதிரி வருதா? ஓகே. இப்ப நான் அந்த ஸ்டெப் சொல்லி தந்துட்டேன் தானே, ஸ்டெப்னு சொல்லி ஒரு வேர்ட் சொல்லி தந்தேன். இப்ப நம்ம அப்பதை பார்த்து அந்த 1 தொடக்கம் 10 ரிவேஸ்ல எழுதுறத பார்ப்போம். சரியா?
நான் திருப்பி அந்த கோடிங்க திருப்பி திருப்பி எழுதுறேன் அப்பதான் சரியா இப்போ நான் சாரி ஓகே திருப்பி இப்ப நான் சொல்றேன் இந்த பிரிண்ட கிளிக் பண்ணா 1 2 3 4 10 வந்தது 10 9 8 7 6 5ன்னு சொல்லிட்டு மாறி வரணும் அப்ப இதுக்கு நாம என்ன செய்யணும் பார்ப்போம் இப்ப நான் வரையறுக்க போறேன் டிம் என்ன நேம் வச்சுக்கோ நம்ம லிஸ்ட் பாக்ஸுக்கு லிஸ்ட் 2 பேர் வைக்கிறோம் சரியா அதை அசம்பிள் பண்றோம் என்னதா ஒரு இன்டிஜரா முழு எண் சரியா இப்ப நான் என்ன செய்யறேன் ஃபோர் லூப்பை பயன்படுத்துறேன் ஃபோர் லூப் அதுக்கப்புறம் என்ன கவுண்டர் எதுக்குள்ள கவுண்ட் பண்ணணும் டிஸ்டன்ஸ் சொல்றேன் பாக்ஸுக்கு கவுண்ட் பண்ணணும் சமன் எத்தனையை கவுண்ட் பண்ணணும் 1 தொடக்கம் சாரி 10 தொடக்கம் ஏண்டா 10 ரிவேஜ்ல இல்ல போகுது 10 to 10 தொடக்கம் 1 ஸ்டெப் எத்தனை ஸ்டெப்பால போகணும் -1ஆல குறைஞ்சு குறைஞ்சு போ -1 ஏன் மேல இருந்து 10ல இருந்து 1 குறைஞ்சு வரப்போகுது அதான் ஸ்டெப் 10ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 வரைக்கும் வரணும் என்ன செய்யணும் 1ல -1 குறைஞ்சு வரணும் சரியா இதான் மெத்தட் 10ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 வரைக்கும் வரணும் என்ன ஸ்டெப்ல வரணும் -1 கழிச்சு வரணும் அப்ப ரிவேஸ்ல வரும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் இது எதுக்குள்ள வரணும் டெக்ஸ்ட் பாக்ஸ் சாரி லிஸ்ட் பாக்ஸ் 1ல வர ஐட்டம்ஸுக்குள்ள எட் பண்ணு என்னத இந்த லிஸ்ட் எட் பண்ணு லிஸ்ட்டை எட் பண்ணு இப்போ என்ன செய்வோம் ரன் பண்ணி பார்ப்போம் இப்போ பிரிண்ட் பண்ணா பாருங்க 10 9 8 7 6 5 4 3 2 1 ஏன்னு வந்தீங்கன்னா 10ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன்றுல முடிஞ்சுக்கு என்ன நடந்துக்கிறா ஒன்றை என்ன ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா ஒன்ன மைனஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி ஸ்டெப்பை கொடுத்தீங்க அப்ப இப்படி கேட்டா என்ன கோடிங் எழுதுவீங்க இந்த அறிக்கை உலகத்தை எழுதுவீங்க கோடிங்க இப்ப இதே சமயம் இப்படி கேட்டா என்னது இப்ப இத நார்மலா நாங்க ரிவேஸ்ல பார்த்து வந்தோம் தானே இப்ப -1ல பார்த்து வந்தோம் இதுவே இரட்டை எண்கள்ல மைனஸ் வந்துட்டு வா இரட்டை எண்கள்ல மைனஸ் போட்டுட்டு வந்த உதாரணத்துக்கு இப்ப நம்ம என்ன சொன்னோம் இந்த அறிக்கையை பார்த்தோம்ல 25 17 இப்படி பார்த்தோம்ல இத ரிவேஸ்ல திருப்பி இப்படி தர சொல்லிட்டேன்டா 25 19 13 7 இப்படி இத ரிவேஸ்ல காட்ட சொன்னா என்ன செய்யணும் அதுக்குரியதை பார்க்கணும் ஆனா இதுக்கு என்ன செய்யணும்னா நாங்க இதுக்குள்ள எத்தனை ஆளை குறைஞ்சு போனிக்கு அப்ப கூடி போனிக்கு 6 ஆளை இப்ப என்ன செய்யணும் 6 ஆளை மைனஸ் பண்ணி வரணும் சின்ன வேலை என்ன செய்யணும் இப்ப அதே தான் இந்த பிரிண்ட கிளிக் பண்ணா இதுல வந்துட்டு என்ன செய்யணும்டா 25 19 அப்படி ரிவேஸ்ல வரணும் சரியா இப்ப நம்ம அதை பார்ப்போம் பிரிண்ட் டபுள் கிளிக் பண்ணா கோடிங் வரும் இப்ப நம்ம வரையறுக்கணும் டிம் எதாவது டிம் நம்ம லிஸ்ட் பாக்ஸுக்கு என்ன பேர் வைக்கிறோம் லிஸ்ட் 2 பேர் வைக்கிறோம் அதை அசம்பிள் பண்றோம் அது ஒரு இன்டிஜர்ண்டா முழு என்னன்னு சொல்லி நாங்க அசம்பிள் பண்றோம் பண்ணிட்டு என்ன செய்யறோம் அடுத்தது ஃபோர் லூப்பை பயன்படுத்த போறோம் எதுக்கு பயன்படுத்த போறோம் லிஸ்ட் 2 வரது என்ன செய்யணும் எதுல ஸ்டார்ட் பண்ணணும் 25ல ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா இதுல முடிவு எத்தனை 25 தானே 25ல ஸ்டார்ட் பண்ணி எத்தனைல முடியணும் 1ல முடியும் 25ல ஸ்டார்ட் பண்ணி 25 to 1ல முடியும் எத்தனை ஸ்டெப்பால போகணும் -6ஆல கொஞ்சம் போகணும் ஏன்னா அங்க போகல நம்ம பிளஸ் சொல்லி கொடுக்கல நம்ம கணிதத்துல பாத்தீங்கன்னா பிளஸ் ஒரு இது போடுறீங்களா அதனாலதான் மேல அப்பதை செய்யக்குள்ள நம்ம 6ஆல கூடி போனிக்கும் இப்ப என்ன செய்யணும் குறைஞ்சு போகணும்னு சொல்லணும் ஸ்டெப் என்னது -6ஆல குறைஞ்சு போகணும் இப்ப இது செஞ்சுட்டு என்ன செய்யணும் இது எதுக்குள்ள எட் பண்ணணும் லிஸ்ட் பாக்ஸ் 1ல டாட் ஐட்டம்ஸுக்குள்ள என்ன செய்யணும்னா எட் பண்ணப்படணும் ஐட்டம்ஸ் டாட் எட் பண்ணு பிராக்கெட்டுக்குள்ள என்னது லிஸ்ட்னா நான் வச்சுக்க நேம் நம்ம என்ன நேம்னாலும் நம்ம இந்த லிஸ்ட்டுக்கு பதில் எக்ஸ் வைக்கலாம் ஃபார்ம் வைக்கலாம் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வைக்கலாம் தானே நம்பர் வைக்கலாது இது சரி டெக்ஸ்ட் கொண்டு நம்ம வைக்கிறது இப்படி செய்யலாம் இதை ரன் பண்ணி பார்ப்போம் இப்போ பிரிண்ட் பண்ணா 25 19 13 7 1 ரிவேஸ்ல வந்துருக்கு இது ரிவேஸ்ல வந்துருக்கு இப்ப இனி வந்துட்டு ஒற்றை எண்கள்ல அல்லது இரட்டை எண்கள்ல சம்டைம்ஸ் காட்டுக்கண்டா சரியா இப்ப 1 தொடக்கம்
20 வரைக்கும் உள்ள ஒற்றை எண்களை குறிப்பிடு இல்லாட்டி இரட்டை எண்களை குறிப்பிடுன்னு சொல்லிட்டு வருது. சரியா? அப்ப முதல்ல நாங்க என்ன செய்வோம்? இதை டெலிட் பண்ற இரட்டை எண்களை நாம இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? 1 தொடக்கம் 20 வரைக்குள்ள உள்ள இரட்டை எண்களை தான் காட்ட சொல்லிக்கிறது. அப்ப அதுக்குரிய கோடிங் என்ன? இந்த பிரிண்ட கிளிக் பண்ணா லிஸ்ட் பாக்ஸ்க்குள்ள 1 தொடக்கம் 20 வரைக்குமான இரட்டை எண்கள் வரணும். இரட்டை எண்கள் வரணும். அதுதான் கோடிங். அப்ப நம்ம என்ன செய்வோம்? வளமையா செய்யற மாதிரி முதலாவது டிம் வரைய இருப்போம். டிம் வந்துட்டு லிஸ்ட் பாக்ஸ் சாரி லிஸ்ட் வந்துட்டு அதை நம்ம நேம் அசம்பிள் பண்ணுவோம். என்னது? இது ஒரு இன்டிஜர் அசம்பிள் பண்ணுவோம். பண்ணிட்டு நாங்க என்ன செய்வோம்? திருப்பி இப்ப நாங்க என்ன செய்வோம்டா எது வரைக்கும் எதுல இருந்து 1 தொடக்கம் 20 வரைக்குமான இரட்டை எண்கள். அப்ப ஏன் நாங்க போர் லூப்பை தான் பயன்படுத்தப்படும். அதுதான் போர். என்ன செய்யணும்டா அடுத்து என்னது? எதுல இது கவுண்ட் பண்ணணும்? லிஸ்ட்ன்னு சொல்ற அந்த நேம்களை கவுண்ட் பண்ணணும். சமன் எத்தனையில இருந்து 1 தொடக்கம் 1 to 20 வரைக்கும். இப்ப இங்க ஒரு கட்டளை வந்துட்டு என்னது? 1 தொடக்கம் 20 வரைக்கும் இருக்க என்னது? 1 தொடக்கம் 20 வரைக்கும் உள்ள இரட்டை எண்களை கவுண்ட் பண்ண சொல்லி. சரியா? இப்ப மூடுன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. MOD மூடு அப்படின்னா ஒரு தானத்தை வகுக்கும் போது எத்தனை மீதி வரணும் அப்படி சம்பந்தப்பட்ட அது சம்பந்தப்பட்ட நம்ம கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அது பார்த்தோம். மூட் MOD இந்த இருக்கு. MOD வர மூட். இந்த மூடு என்ன செய்யும்டா ஒரு தானத்தை வகுத்து எத்தனை மீதி வரணும் அதை சொல்லும். வகுத்து எத்தனை மீதி வரணும் சொல்லணும். இப்ப நம்ம இதுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படும். இதுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படும். என்னன்னா 1 தொடக்கம் 20 வரைக்குள்ள இரட்டை எண்களை மட்டும்தான் 1 தொடக்கம் 20 வரைக்கும் உள்ள இரட்டை எண்களை மட்டும்தான் தான்னு சொல்லணும். அப்ப நம்ம இதுக்கு என்ன செய்யணும்? ஒரு கட்டளை கொடுக்கணும். என்ன கட்டளை? இஃப் இந்த லிஸ்ட் இருக்குதானே, இந்த லிஸ்டுக்குள்ள இருக்குதானே அத என்ன செய்யும்? வகுத்து மூட் அந்த MOD வகுக்குது. எத்தனையால வகுக்கணும்? 2ஆல. இரட்டை எண்கள் தானே. பாருங்க இஃப் கட்டளை ஒண்ணு போடுறேன். இந்த லிஸ்டுக்குள்ள இருக்கு. லிஸ்டுக்குள்ள என்ன இருக்கு? 1 தொடக்கம் 20 வரைக்குமான இலக்கங்கள் இருக்கு. இந்த இருக்கு பாருங்க. லிஸ்ட் சமன் 1 தொடக்கம் 20. அதான் இஃப் லிஸ்ட் வந்துட்டு லிஸ்டுக்குள்ள இருக்கு 1 தொடக்கம் 20 வரைக்கும். அதை என்ன செய்யும்? மூடண்டா வகுத்து எத்தனையால வகுக்க? 2ஆல வகுக்கணும். வகுத்துட்டு என்ன செய்யணும்? வகுத்தா 2ஆல வகுத்தா என்ன பண்ணணும்? சமன் விட வந்து எத்தனையா வரணும்? தானத்தை 2ஆல வகுத்தா இதுல 0 வந்தா தான் அது என்னது? அது இரட்டை எண்கள்னு சொல்லுவோம். 1 2ஆல வகுத்தா 0 வராது. 2 2ஆல வகுத்தா என்னது? 0 வரும். அப்ப 2 ஒரு இரட்டை எண்கள். அப்ப எதை 2ஆல எல்லாம் வகுத்தா விட 0 வருதோ அதெல்லாம் என்னது? இரட்டை எண்களா இருக்கும். சரியா? அதான் சொல்றோம். இஃப் கட்டளை ஒண்ணு போடுறோம். இந்த லிஸ்ட் பாக்ஸுக்குள்ள இருக்க தானங்கள் 20 அத வகு எத்தனை? 2ஆல வகுத்தா சமன் எத்தனை வரணும்? 0 வந்துடும். அப்படி 0 வந்தா தென் 0 மிகுதியா வந்து வகுப்படணும். சரியா? தென் 1 மிச்சமா வந்தாலும் அதுல ஒற்றை எண்கள். தென் என்ன செய்யணும்? இப்ப தென் என்ன செய்யணும்? லிஸ்ட் பாக்ஸ் 1ல அப்படி இருந்தா லிஸ்ட் பாக்ஸ் 1ல டாட் ஐட்டம்ஸ்ல டாட் எட் பண்ணு என்னத்த? இந்த லிஸ்ட்டை எட் பண்ணு. நம்ம லிஸ்ட் வச்சுக்கிறது நேம். ஸோ இப்படி ஒரு கோடிங் கையால் எழுத சொல்லி வராது. இது வந்துட்டு எதுக்கு கேட்கலாம்னா நம்ம ப்ராக்டிகலுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனாலதான் இது போட்டீங்க. சரியா? இதை என்ன சொல்லிக்கண்டா டிம் அதுக்கு நம்ம வச்சிருக்க நேம் வந்து எதுக்கு நேம் வச்சுக்கோம்? இந்த லிஸ்ட் பாக்ஸுக்கு தான் நேம் லிஸ்ட் வச்சிருக்கோம். உங்களுக்கு வழங்குறதுக்காக வேண்டி அதை அசம்பிள் பண்ணிட்டோம். இது ஒரு முழு எண் சொல்லி அசம்பிள் பண்ணிட்டோம். இப்ப நம்ம ஃபோர் லூப்பை பயன்படுத்தி என்ன செஞ்சோம்? லிஸ்ட் சமன் லிஸ்டுக்குள்ள என்ன வரணும்? 1 தொடக்கம் ஸ்டார்ட் ஆகி 20 வரைக்கும் வரணும். அப்ப லிஸ்டுக்குள்ள என்ன இருக்கு? 1 to 20 வரைக்குமான சாணங்கள் இருக்கு. இதை என்ன செய்யணும்டா? நம்மளுக்கு 1 தொடக்கம் 20 வரைக்கும் வரக்கும். இப்ப இதுல என்ன வேணும்? இரட்டை எண்களை மட்டும்தான் காட்டுது. அப்ப இஃப் வந்துட்டு கட்டளை ஒன்று போடுறோம். கட்டளை ஒன்று போடும். இந்த லிஸ்டுக்குள்ள இருக்க ஸ்தானங்கள் என்ன இருக்கு? 1 தொடக்கம் 20 இருக்கு. அதை மூட் பண்ணிட்டு வகுத்து பாரு. எத்தனையால? 2ஆல வகுத்தா மீதி 0 வந்தா தென் என்ன செய்? லிஸ்ட் பாக்ஸ்ல இருக்க ஐட்டம்ஸ்ல எட் பண்ணி இந்த இருக்க லிஸ்ட். அதுக்கப்புறம் கட்டளை முடியுது. எண்ட் இஃப். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம அது லூப் ஆகிறதால அந்த லூப் பண்ணப்படுறதால நெக்ஸ்ட் சொல்லிட்டு வேர்ட் ஒன்று யூஸ் பண்ணப்படுது. சரியா? இவ்வளவுதான்
கோடிங் சம்டைம்ஸ் இப்படி கேட்டு இருந்தா உங்களை 2 வகுப்பு எண்கள் எக்ஸாம்ல கேட்டா இந்த தியரி கேள்வியில கேட்டா இந்த உலாவ் எழுதணும். இந்த இருக்கு பாருங்க ப்ளூ கலர்ல காட்டிங்க உலாவ் எழுதணும். அதுவே ஆஹ் எப்படி கேட்கறதுக்கு நான் ஒரு கேள்வி பார்க்கல சும்மா ஒன்று சொல்லுக்கும் 10 தரக்கான முடியல அது உமக்கு தெரிஞ்சதுன்னா கேட்டிக்க அப்ப நம்ம ஈஸியா செய்யற மாதிரி தான் இருக்கும் 20 மார்க்ஸ் 15 மார்க்ஸுக்கு சம்டைம்ஸ் இரட்டை எண்கள்ல கேட்டா அப்ப இந்த மூடுன்னு சொல்லி ஒரு அதாவது கட்டளை ஒன்று பிரிப்பிக்கணும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க சரியா இப்ப நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம் ரன் பண்ணா இப்ப இந்த பிரிண்ட கொடுத்தா பாருங்க அந்த 1 தொடக்கம் 20க்குள்ள வார இரட்டை எண்களை மட்டுமே தருவது இந்த 2 4 6 8 10 12 அப்ப இதுவே ஒற்றை எண்களா தரவுன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன செய்யணும் இந்த மூட்ல வந்துட்டு இந்த மூடு வந்துட்டு சமன் ஒண்டா இருந்தா வகுத்து பாருங்களா இதுவே இது ஒற்றை எண்களா இருந்தா என்ன செய்யணும் நாங்க 2 வகுக்கு போல வீதி ஒன்று வந்தா மீதி ஒன்று வந்தா இது என்ன இருக்கும் ஒற்றை எண்களா இருக்கும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் 1 3 5 7 9 11 ஏண்டா 2ஆல பிரிக்கக்குள்ள மீதி 1 வந்தா என்ன நடக்கும் அது வந்து ஒற்றை எண்ணா இருக்கும் சரியா அப்ப இப்படித்தான் இவ்வளவு என்ன நடக்குது இந்த போர் லூப்புக்குள்ள இருக்க விஷயம் இவ்வளவு போர் லூப்புக்குள்ள என்னெல்லாம் பார்த்துட்டோம் நாங்க முதல்ல 1 தொடக்கம் 10 வரைக்கும் கேள்வின்னு பார்த்தோம் சரியா ஆர்டரா அதுக்கு பிறகு எத்தனை ஸ்டெப்னு சொல்லி ஒரு வேர்ட் பார்த்தோம் எத்தனை ஸ்டெப்பால வரணும்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதுக்கு பிறகு ரிவேஸ்ல எப்படி வரணும்னு பார்த்தோம் சரியா அதுக்கு பிறகு ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் இவ்வளவுதான் இந்த போர் லூப்புக்குள்ள இருக்கு இதே மாதிரி தான் இப்ப நாங்க 2வது லூப்பை பார்க்க போறோம் சரியா முதல் கட்டமைப்பு என்னது ஒரு முதல் லூப்ல கட்டமைப்பு என்னது ஃபோர் லூப் 2வது லூப் என்னது இந்த இருக்க வைல் லூப் வைல் லூப்பை எப்படி பயன்படுத்தி நாங்க இது செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம் சரியா வைல் லூப்புக்கு அது கண்டிஷன் மட்டும்தான் போட வேண்டி வரும் கண்டிஷன்கள் தான் நாங்க இப்ப பார்க்கணும் இப்ப நாம இத வைல் லூப்புக்கு போவோம் இப்ப செஞ்ச மாதிரியே இத வைல் லூப் மெத்தட்ல எப்படி செய்யறேன்னு நம்ம பார்த்துட்டு போவோம் சரியா இது ஃபோர் லூப் மெத்தட் இப்ப பார்த்தது எல்லாமே இப்ப வைல் லூப் பார்ப்போம் வைல் லூப்ல நாங்க என்ன பார்க்க போறோம்னா இப்ப நாம சொன்ன மாதிரி இந்த பிரிண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணா இந்த லிஸ்ட் பாக்ஸ்ல 1 தொடக்கம் 10 வரையிலான இலக்கங்கள் குறிப்பிடப்படணும்னு சொல்லி முதல்ல நாம செஞ்சது 1 தொடக்கம் 10 அங்க என்ன செஞ்சோம் ஈஸியா ஒரு மெத்தட்ல செஞ்சோம் ஆனா இப்போ வைல் லூப் மெத்தட்ல சேர்ப்போம் இப்ப நாங்க முதலாவது என்ன செய்யணும் எந்த லூப்ல நாம செய்யறதா இருந்தாலும் முதலாவது நான் சொன்ன மாதிரி முதலாவது வரையறுக்கணும் இப்ப நாங்க வரையறுப்போம் டிம் வரையறுக்கிறது கட்டாயம் டிம் என்னது நம்மளுக்கு பேர் வச்சோம் லிஸ்ட் பேர் லிஸ்ட் அசம்பிள் பண்ணதும் என்னது ஒரு இன்டிஜர் நாங்க இன்டிஜர் அசம்பிள் பண்ணோம் இப்ப என்ன செய்யணும்னா 1 தொடக்கம் 10 வரைக்கும் படிக்கணும் அப்ப நான் என்ன சொல்றேன் இந்த லிஸ்ட் இருக்கு தானே இந்த லிஸ்ட் தான் கண்டிஷன் வழி இல்ல லிஸ்ட் சமன் 1 நான் சொல்றேன் லிஸ்ட் வந்துட்டு 1 சொல்றேன் எந்த லிஸ்ட் இந்த இருக்க லிஸ்ட் வந்துட்டு 1 நான் சொல்றேன் சொல்லிட்டு தான் இப்ப நான் என்ன செய்யலாம்டா வைல் லூப் பயன்படுத்தலாம் சரியா இப்ப வைல் லூப்பை நாங்க பயன்படுத்துவோம் வைல் லூப்பை பயன்படுத்த போலாம் வைலுக்கு என்னது லூப் தான் அதை வைல்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம் வைல் இப்ப இந்த லிஸ்ட் இருக்கு தானே இந்த இருக்க லிஸ்ட் எத்தனை வரைக்கும் வரணும் 10 அல்லது 10 விட குறைவா இருக்கணும் இந்த உண்டு 10 அல்லது 10 விட குறைவா இருக்கணும் இப்ப சிறிது சமன் 10 இந்த ஒன்று லிஸ்ட் என்னது இந்த ஒன்று இந்த லிஸ்ட் வந்துட்டு 10க்கு சமனா இருக்கணும் அல்லது 10 விட குறைவா இருக்கணும் சரியா இப்படி சொல்லணும் குறைவா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம்டா இப்ப என்ன செய்யறோம்டா எத்தனை கூடி கூடி போகணும் பிளஸ் ஒன்றால அதாவது இந்த லிஸ்ட்ல இருந்து பிளஸ் 1ஆல கூடி கூடி போகணும் சொல்றோம் பாருங்க இந்த லிஸ்ட் சமன் என்ன செய்யணும்டா லிஸ்டோட பிளஸ் 1 கூடி கூடி போகும் 1 கூடி கூடி போகணும் அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்டா இது எதுக்குள்ள 8 ஆகுதுன்னு சொல்லி வரணும் இப்ப அப்படின்னா என்னங்க இப்ப பாத்துக்கொள்ளுங்க கொஞ்சம் குழப்பம் தான்
இப்ப நாங்க வைல் லூப்ப பயன்படுத்துறது. வைல் லூப்பு இங்க இதே மாதிரி ஈஸி கண்டிஷன் எல்லாம் இல்ல. இது இப்படி ஒரு மெத்தட்லாம் இல்ல. துருவா கண்டிஷன்கள் தான். வைல் லூப்புக்கு. சரியா? வைல் லூப்ல பயன்படுத்தக்குள்ள முதல்ல நாங்க வரையறுப்போம். டிம் எத லிஸ்ட் பாக்ஸ்க்கு நாங்க வச்சுக்க பேர் லிஸ்ட். அத அசெம்பிள் பண்றோம். இன்டிஜரா அசெம்பிள் பண்றோம். பண்ணிட்டு இந்த இருக்க லிஸ்ட்டுக்கு நாங்க வச்சுக்கோம். இந்த லிஸ்ட்ல பெருமானம் என்னன்னா லிஸ்ட் சமன் 1. லிஸ்ட்ல பெருமானம் 1ன்னு சொல்லி வச்சுக்கோம். இப்ப நாங்க திருப்பி வைல் லூப்ப பயன்படுத்த போறோம். வைல் லூப்ப பயன்படுத்திட்டு இந்த லிஸ்ட்ல பெருமானம் என்னது 1. அப்ப லிஸ்ட் வந்துட்டு சிறிதா இருக்கணும் அல்லது சமனா இருக்கணும். எதுக்கு 10க்கு. அப்ப இந்த லிஸ்ட் வந்துட்டு 10க்கு சமனா இருக்கணும் இல்ல 10 விட குறைவா இருக்கணும். சரியா? அப்படி போட்டுட்டு நாங்க என்ன செய்யணும்டா அப்படி இருந்தா என்ன செய் அஹ் இந்த லிஸ்ட் பாக்ஸ் 1ல வர ஐட்டம்ஸுக்கு ஹெட் பண்ணு என்னத இந்த இருக்க லிஸ்ட். சரியா? 10 விட 10க்கு சமனாக இல்ல 10 விட குறைவா இருக்குமா லிஸ்ட். அப்ப இப்ப நான் என்ன சொல்லணும்டா இந்த இருக்க லிஸ்ட் வந்துட்டு சமன் அந்த லிஸ்ட்டை விட என்ன செய்யணும்டா பிளஸ் ஒன்னு கூடி போகணும். ஏனண்டா உங்களுக்கு தெரியும் லிஸ்ட் வந்துட்டு என்னது 1 பெருமானம். அப்ப லிஸ்ட் வந்துட்டு இப்ப எப்படி இருக்கு 10க்கு சமனா இருக்கணும் அல்லது 10 விட கீழே தான் இருக்கு. ஆனா என்ன செய்யணும்டா எப்படியும் 10க்கு சமனா இருக்கும் அல்லது 10 விட கீழே இருக்கு. அப்ப இது லிஸ்ட் வந்துட்டு 1ஆ இருக்கக்குள்ள அந்த 1ஓட என்ன செய்யும்டா 1 கூட்டி 2 தரும். அதுக்கப்புறம் லிஸ்ட் 2ஆ இருக்கக்குள்ள இந்த 2ஓட 1 கூட்டி 3 வரும். இந்த லிஸ்ட் 3ஆ இருக்கக்குள்ள இந்த 3ஓட 1 கூட்டி 4 வரும். இப்படி என்ன செய்யும்டா அது வார விடையோட 1 கூட்டிட்டே இருக்கும். சரியா? இப்ப ரன் பண்ணி பாருங்க. 1 தொடக்கம் 10 வரைக்கும் வருது. சரியா? இந்த மெத்தட்லயே அவங்க கேட்கலாம். ஆனா இவங்க இந்த மெத்தட் தான் சொல்லி கேட்கல. ஏதாவது ஒரு லூப் மெத்தட பயன்படுத்தி தான் ஆன்சர் கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப எதனால ஒரு முறைய பயன்படுத்தி தான் செஞ்சுக்காங்க இந்த லூப் மெத்தட கேட்டிருக்காங்க. அதனால இதுதான் குறிப்பிட்டு சொல்லல. ஆனா எக்ஸாமுக்கு நம்மளுக்கு பிராக்டிகலுக்கு வரக்குள்ள இதுதான் சொல்லி குறிப்பிட்டு தான் கேட்பாங்க. அது இப்படி ஒரு கஷ்டமானது தான் கேட்பாங்க மனசுக்காக. அப்ப என்ன செய்வாங்க தியரிக்கு நம்மளா விரும்பின ஒன்றை தான் கேட்டிருக்காங்க அல்லது ஏதாவது ஒரு கட்டமைப்பு பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல வந்துட்டு ஒரு பிராக்டிக்கல் என்ன செய்யலாம்டா இந்த லூப்பை பயன்படுத்தி இப்படி வர மாதிரி கேட்கலாம். இப்ப நான் இது என்ன நடந்துக்குன்னு உங்களுக்கு திருப்பி சொல்றேன். என்ன நடந்திருக்குன்னா நம்ம முதலாவது வைல் லூப்பை பயன்படுத்தக்குள்ள கண்டிஷன் தான் இதுதான் வைல் லூப் கண்டிஷன். நம்ம எழுதுனா இந்த கோடிங் தான் எழுதணும். வைல் லூப்புக்கு நாம என்ன செஞ்சோம் முதலாவது டிம்னா வரையறுத்துட்டோம். என்னது லிஸ்ட்னு சொல்ற நேம் லிஸ்ட் பாக்ஸ்க்கு நாம வச்சுக்க நேம் லிஸ்ட். அதை அசெம்பிள் பண்ணோம். இன்டிஜரா ஒரு முழு எண்ணா அசெம்பிள் பண்ணோம். பண்ணிட்டு இந்த லிஸ்ட்டுக்கு நான் சொன்னோம் இந்த லிஸ்ட் சமன் 1. லிஸ்ட் பெருமானம் எத்தனை 1. அப்புறம் வைல் லூப் நாங்க பயன்படுத்த போறோம். இந்த லிஸ்ட் வந்துட்டு அப்ப லிஸ்ட்ண்டா 1 உங்களுக்கு தெரியும். லிஸ்ட் வந்துட்டு சிறிதா இருக்கணும் அல்லது சமனா இருக்கணும். லிஸ்ட்டுக்கு 10க்கு 10 விட சின்னதா இருக்கணும் அல்லது 10க்கு சமனா இருக்கணும். சரியா? இப்ப என்ன செய்யணும் அப்படி இருந்தா லிஸ்ட் பாக்ஸ் 1ல இருக்க ஐட்டம்ஸ்ல எட் பண்ணு என்னது லிஸ்ட்னா இந்த இருக்க வார்த்தை எட் பண்ணு. இப்ப நாங்க திருப்பி ஒரு கட்டளை போடுறோம். இந்த லிஸ்ட் வந்துட்டு சமன் என்ன இந்த லிஸ்ட் வந்துட்டு என்ன செய்யணும் வார விடையோட லிஸ்ட்ல வர விடையோட அந்த லிஸ்டோட பிளஸ் 1 கூட்டணும். விட லிஸ்ட் 1ஆ இருந்தா இந்த லிஸ்ட் என்னது 1 பிளஸ் 1 2. அப்ப இந்த லிஸ்ட் 2ஆ இருந்தா 2 பிளஸ் 1 3. லிஸ்ட் 3ஆ இருந்தா 3 பிளஸ் 1 4. லிஸ்ட் 4ஆ இருந்தா 4 பிளஸ் 1 5. லிஸ்ட் 5ஆ இருந்தா 5 பிளஸ் 1 6. என்ன செய்யணும் இதுல இப்படி லூப் ஆகிட்டு இருக்கும். இப்படி லூப் ஆகிட்டே இருக்கும் இது. அது நம்ம கோடிங் என்னன்னு சொல்ற உலா வரைக்கும் அதான் நம்ம கடைசியில ரன் பண்ணி பார்க்கக்குள்ள அந்த பிரிண்ட் பண்ணா 1 தொடக்கம் 10 வரை. ஏன்னா லிஸ்ட் 1ஆ இருக்கக்குள்ள 1ஓட 1 கூட்டி 2 ஆகும். லிஸ்ட் 2ஆ இருக்கக்குள்ள 2ஓட 1 கூட்டி 3 ஆகும். லிஸ்ட் 3ஆ இருக்கக்குள்ள 3ஓட 1 கூட்டி 4 ஆகும். இப்படி என்ன செய்யுதுன்னா அது லூப் ஆகிட்டே பேசிட்டு இருக்கு. சரியா? இப்படி ஒன்று இருக்கு. அடுத்தது நாங்க இப்ப அப்ப அதை பார்த்தோம்னா ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் கொடுக்கிறது. அப்ப ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள்லையும் இந்த வைல் லூப்பை பயன்படுத்தி அப்ப இதை நீங்க அதே மாதிரி தான் இப்ப நாங்க இப்படி செஞ்சதை நாங்க எப்படி ரிவேஸ்ல செஞ்சோமோ அதே மாதிரி தான் செஞ்சுட்டு போறோம். சரியா? இதை மாற்றி கொடுத்தோம்னா நாங்க இது ரிவேஸ்ல வரும். அப்ப நாங்க அது தேவைப்படாது. இப்போ ஒற்றை எண்கள் இரட்டை எண்களும் சம்டைம்ஸ் கேட்டு வந்துடலாம். அப்ப அதுக்கு நாங்க போவோம். இப்ப நான் இதை டெலிட் பண்றேன். பண்ணிட்டு இப்போ இதை நாங்க ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் வைப்போம். இப்ப என்ன சொல்றேன்டா
ஒரு எத்தனையில இருந்து போடலாம்? சரி 1 தொடக்கம் 20 வரைக்குமான இரட்டை ஒற்றை எண்கள பார்ப்போம் ஃபர்ஸ்ட். அப்போ ஒற்றை எண்கள்ல நாங்க இப்ப பார்த்துட்டு வரப்போறோம். அங்க பார்த்த மாதிரி தான் சின்ன சின்ன டிஃபரெண்டோட நாங்க பார்ப்போம். சரியா? இப்ப நான் முதல்ல என்ன செய்வோம்? டிம் வரையறுப்போம். என்னது பேர் என்ன வைப்போம்? லிஸ்ட். அந்த பாக்ஸுக்கு நான் வச்சுக்கிறேன் லிஸ்ட் பாக்ஸ். அசெம்பிள் பண்றேன். இது ஒரு இன்டிஜர். இது ஒரு இன்டிஜர் அசெம்பிள் பண்றேன். பண்ணிட்டு இப்ப நான் என்ன சொல்றேன்னா எத்தனைல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன். 1 தொடக்கம் 20 வைக்காம 10 தொடக்கம் 20 30 வரைக்கும் உள்ள ஒற்றை எண்கள். சாரி 20 தொடக்கம் 30 வரைக்குமான ஒற்றை எண்கள் என்று வைக்கிறேன். ஏன்டா 1 தொடக்கம்னா உங்களுக்கு தெரியும் இன்ஸ்டால்ல நீங்க 1 போட்டுருவீங்க. எல்லாத்துக்கும் 1 போடுவீங்க. சென்டர்ல கேட்கிறான்னு வைங்களேன். 20 தொடக்கம் 30 40 வரையிலான 20 அல்லது 10 தொடக்கம் 30 வரையிலான ஒற்றை எண்கள். இதான் கேள்வி. 10 தொடக்கம் 30 வரையிலான ஒற்றை எண்கள். அப்ப அப்படி இருந்தா அப்ப நம்ம என்ன செய்யணும்டா லிஸ்ட் வந்துட்டு முழு எண்ணுக்கு போவோம். பிறகு என்ன செய்வோம்? தானம் செட் பண்ணுவோம். லிஸ்ட் சமன் எத்தனைல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி 10 தொடக்கம் 30 வரையிலான ஒற்றை எண்கள். அப்ப லிஸ்ட்டுக்கு நான் 10 வைக்கிறேன். லிஸ்ட்டுக்கு 10 வைக்கிறேன். இப்ப வைல் லூப்பை நாங்க பயன்படுத்துவோம். வைல் லூப்பை பயன்படுத்த போறோம். வைல் லூப் எப்படி பயன்படுத்தணும்? இந்த லிஸ்ட் சரியா சிறிதா இருக்கணும் அல்லது சமனா இருக்கணும். எத்தனைக்கு? 10 தொடக்கம் 30 தானே? 30க்கு சமனா இருக்கணும் அல்லது சிறிதா இருக்கணும் இந்த லிஸ்ட். அப்படி இருந்தா இப்ப நாம என்ன செய்யணும்னா இந்த ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் பயன்படுத்த போறோம். அப்ப அது கட்டளை என்ன? இது ஒற்றை எண்களா இருந்தா இரட்டை எண்களா இருந்தா அப்படி அப்ப இஃப் கண்டிஷன் ஒன்று யூஸ் பண்ணுவோம். இஃப் கண்டிஷன் ஒன்று யூஸ் பண்ணுவோம். இஃப்ல என்ன சொல்லுவோம்? இஃப்ல இருந்து இந்த லிஸ்ட் இருக்குதானே? லிஸ்ட்னா நம்ம வச்சுக்க பேர். அந்த லிஸ்டுக்குள்ள இருக்கிறத வகுக்கிறதுக்கு என்ன சொல்லணும்? மூட் பயன்படுத்துவோம். வகுத்து மூட்டன் சொல்ற ஒரு கோட் யூஸ் பண்ணுவோம். மூட் வகுக்கிறது எத்தனால? 2ஆல வகுத்துட்டாங்க. 2ஆல வகுத்தா சமன் எத்தனை வரணும்? 1 வந்தா. அப்ப நான் ஒட்டுறேன். சமன் 1 வந்தா தென் அதாவது இஃப் கண்டிஷன் இருந்து இந்த லிஸ்ட்ல இருக்கு தானத்தை 2ஆல வகுத்தது அதுல விட மிகுதி 1 வந்தா தென் என்ன செய்யணும்? இந்த லிஸ்ட் பாக்ஸ் 1ல டாட் ஐட்டம்ஸ்க்குள்ள டாட் எட் பண்ணு என்னத்த இந்த லிஸ்ட் எட் பண்ணு. சரியா? லிஸ்ட எட் பண்ணு. அந்த லிஸ்ட்டுக்கு நீங்க எந்த பேர் வேணாலும் வைக்கலாம். இப்ப இது கண்டிஷனை முடிச்சுட்டு என்ன செய்யணும்டா இதுக்குள்ள கீழே தான் நாங்க என்ன செய்யணும்? இந்த கண்டிஷனை முடிச்சுட்டு தான் இதுக்குள்ள நாங்க என்ன செய்யப்படாது? ஒன்னொன்னு கூட்டி கூட்டி போகுதுன்னு சொல்லப்படாது. சரியா? இதுல என்ன செய்யணும்டா நாங்க இப்ப சொல்லுவோம் லிஸ்ட் பாக்ஸ் சமன் லிஸ்ட் சமன் லிஸ்டோட பிளஸ் ஒன்று கூட்டிப்போம். அப்பதான் கூடி போகல அதை பிரிச்சு இங்க இது கூட்டிட்டு பேசிட்டு இருக்கும். அதை இது 2ஆல பிரிச்சு அந்த விட ஒன்றாகலாம் மீதி என்ன செய்யும்டா அதை வந்துட்டு லிஸ்ட் பாக்ஸ்ல எட் பண்ணும். என்ன விளங்குதா? அப்புறம் மாதிரி இருக்கும். சரி காத்துக்கோங்க. இது ஏன் இது வந்துட்டு கண்டிஷன் கட்டளை. அப்ப இதுக்குள்ள நாங்க என்ன செய்யலாது? இந்த லிஸ்ட் நாங்க ஒன்னால கூட்டி போகுதுன்னு சொல்ல இயலாது. இங்கதான் லூப் இருக்கு. ஏன்னா இங்கதான் லூப் நடந்துட்டு இருக்க போகுது. அப்ப இந்த லூப்பை நாங்க கட்டளையா கொடுக்கலாது. அப்ப அதுக்கு தான் நான் என்ன செய்றேன்? இது என்ன செஞ்சுக்கண்டா முதலாவது டிம் வரையறுக்கிறேன் லிஸ்ட் பாக்ஸ அசெம்பிள் பண்றேன். என்னதா? இன்டிஜரா முழு எண்ணா அசெம்பிள் பண்றேன். பண்ணிட்டு இந்த லிஸ்ட்டுக்கு என்ன செய்யறேன்? பெருமானம் லிஸ்ட் சமன் 10ல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லிருக்கேன். அப்ப 10 வச்சிருக்கேன். இப்ப வைல் லூப் யூஸ் பண்ணி இந்த லிஸ்ட் வந்து நான் சொல்லிக்கேன் 30 இந்த லிஸ்ட் வந்துட்டு 30 அல்லது 30 விட குறை 30க்கு சமனா இருக்கும் அல்லது 30 விட குறைவா இருக்கும் சொல்லிட்டு இப்ப நான் ஒரு கட்டளை போடுறேன். ஒரு கட்டளை ஒன்று பிறப்பிக்கிறேன். இந்த லிஸ்ட்டை வந்துட்டு லிஸ்ட்டுக்குள்ள வாரத்தை பிரி எத்தனையால 2ஆல பிரி விட வந்து சமன் 1 வந்தா பிறகு பிறகு லிஸ்ட் பாக்ஸுக்குள்ள வார ஐட்டம்ஸ்க்குள்ள எட் பண்ணிட்டு இந்த அறிக்கை லிஸ்ட் எட் பண்ணு. அதுக்கப்புறம் அந்த கட்டளையை முடிச்சுட்டு லூப் என்ன சொல்றேன்டா லிஸ்ட் சமன் அந்த லிஸ்டோட பிளஸ் 1 கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு வந்து சரியா? ஒன்றா கூடி போய்த்துட்டு அந்த தானம் 10ஓட 1 கூட்டும் 11 என்ன செய்யும்? 2ஆல பிரிக்கும். 2ஆல பிரிச்சா 1 மீதியாக வரப்பாக்கும். அப்போ 2 மீதியாக வந்தா என்ன செய்யும்டா அதை உடனே எட் பண்ணும். அப்புறம் 11ஓட பிளஸ் 1 கூட்டும் 12 2ஆல பிரிக்கும். அது 0 0 விட வரும். அப்ப அப்படி வரக்குள்ள என்ன செய்யும்? மீதி 0 வந்தா
அதை என்ன செய்யாது எட் பண்ணாது, அதை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் அதோட ஒன்று கூட்டு இப்படி லூப் நடந்துகிட்டே இருக்கு. அதுதான் வைல் லூப். இப்ப பாருங்க, எட் பண்ணா பிரிண்ட் பண்ணான்னு சேர்ந்தா 10 வராது. ஏன்னா 10ல இருந்து இது செஞ்சு 10 வராது. ஏன் 10 ஒரு இரட்டை, அதுக்கப்புறம் 11 வரும். அதுக்கப்புறம் 12 ஒரு இரட்டை எண் 13 வரும். அப்புறம் அது ஒன்றொன்ன கூட்டி 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 என்ன செய்யும்னா அதை 2ஆல பிரிச்சு பார்க்கும். மீதி ஒன்று விஷயம் வந்தா அந்த நம்பர் எல்லாத்தையும் இதுல எட் பண்ணி தரும். ஏன்? இதே தான் என்ன செஞ்சு இரட்டை எண்களா கேட்டா என்ன நடக்கும்? இந்த சைபர் 10 தொடக்கம் 30 வரைக்குமான இரட்டை எண்கள்னா இங்க மீதி ஒன்று வாரத்தை நாங்க 0 வாரம் போட்ட மாட்டோம். என்ன நடக்கும்? இங்க நாங்க பிரிண்ட் பண்ணா 10 தொடக்கம் 30 வரைக்குமான ரன் பண்ணி பார்த்தா 10 தொடக்கம் 30 வரைக்குமான இரட்டை எண்கள் மட்டும் வரும். இவ்வளவுதான் இந்த லூப்ஸ். இந்த லூப்ஸ் வைட் லூப், அப்புறம் ஃபோர் லூப்னு சொல்லி 2 லூப் இருக்கு. இது தியரிக்கும் பிராக்டிகலுக்கும் வர ஒரு லூப் முறையா இருக்கு.